டென்ஷன் ஏத்திட்டே இருக்கு. ஆட்டோ சார் ஓடிபி. நீங்களா? சார் நீங்களா? எப்படிங்க கரெக்டா எனக்கு பிரச்சனை இருக்கும்போதே வரீங்க? நான் உங்களை பாக்குற நேரத்துல கரெக்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு சார். சரி இன்னைக்கு என்ன ஆச்சு? எல்லாம் அந்த சுத்தி நாள் தான். நான் ஒன்று சொல்ல அவனை புரிஞ்சுக்க, அது ஒரு மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க? நீங்களே பாருங்களேன். நான் அவகிட்ட இன்னைக்கு உன்னை பார்க்க வரேன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேனா, அதுக்கு அவ ஓகேன்னு அனுப்பிச்சிருக்காளா? அப்புறம் கொண்டு கழிச்சு வர வேணாம் வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காளா? ஏன்டின்னு கேட்டதுக்கு ரிப்ளை பண்ணல. இப்படி இருந்தா காண்டாகுமா ஆவாதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க அவங்களுக்கு கால் பண்ணலையா? இல்ல நான் ஏன் பேசணும்? அவளே கால் பண்ணி பேசட்டும். நீங்க போன வாட்டி என்ன தப்பு பண்ணீங்களோ அதை தான் சார் இந்த வாட்டியும் பண்ணி வச்சிருக்கீங்க. போன தடவை சூழ்நிலை தான் ப்ராப்ளம் சொன்னீங்க. இந்த வாட்டி அவன் மேல தான் மிஸ்டேக் இருக்கு. ஆமா போன வாட்டி சூழ்நிலை தான் சொன்னேன். ஆனா இந்த வாட்டி சூழ்நிலையோட சேர்ந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சேர்ந்து இருக்கே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? ஆமா சார். அவங்க சைடுல என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்காமயே நீங்க கோவப்படுறீங்க. இந்த சாட் மூலமா பேசுறதுனால எமோஷன்ஸ் கன்வேயே ஆகாது சார். கால் பண்ணி பேசினாதான் கரெக்டா இருக்கும். சொல்லு ஸ்ருதிமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கா எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க வேணாம்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீ ஏதோ கோத்ரூ பண்ணி தான் என்கிட்ட சொல்கிறேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சாரிடா, எனக்கு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் மீட் பண்ண வேணாம்னு சொன்னேன். என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா. சரி ஓகேடா, பாய். நான் அப்புறம் கூப்பிடுறேன். எப்படிங்க கரெக்டாக சொன்னீங்க? ஆமா சார். பொண்ணுங்க நிறைய விஷயத்த வெளில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ். இதை சொல்லாமா வேணாமான்னு நிறைய யோசனை போயிட்டு இருக்கும். ஏன் என்னையே எடுத்துக்கோங்க. நான் தனியா ஆட்டோ ஓட்டுறதுனால டெய்லி எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றது தெரியுமா? ஆனா நான் அதை யார்ட்டும் வெளி காமிச்சிக்கவே மாட்டேன். என்னை பாக்குற எல்லாருமே நான் அதை சந்தோஷமா இருக்கதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் அப்படிதான் காமிச்சுப்பேன். நான் சொன்ன மாதிரியே இந்த விஷயம் எல்லாமே உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அண்டர்கோ பண்ணிருப்பாங்க. சோ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்களும் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்து அவங்களை சப்ரஸ் பண்ணாம அவங்கள புரிஞ்சுட்டு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தவிர்த்துட்டு நடந்தாலே லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் சார். சரி வாங்க சார், நம்ம போலாம்.